தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் சிந்தனைக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தாய் கீழ்ப்படிதல். நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வன் எல்லா ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படிதலோடு இணைத்திருக்கிறார். சில வேளைகளில் எல்லாவற்றையும் கொடுத்து கீழ்ப்படிதலை சோதிப்பார். சில வேளைகளில் கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்து பிறகு நம்மை ஆசீர்வதிப்பார். உதாரணத்திற்கு ஆதாம் ஏபாள் இருவருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பிறகு வார்த்தையினால் உண்டாக்கின அந்த மண்ணிலிருந்து ஆதாமை உண்டாக்கினார் தன் சாயலாக. அதன் பிறகு ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். தோட்டத்தில் எல்லாம் கொடுத்தார். எதிர்பார்த்தது தேவன் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இல்லாதனால அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். பிறகு தேவன் ஆபிரகாமை 75 வயதில் விக்கிரகாராதனை தெரிந்து கொண்டார். தனிமையாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன். ஆபிரகாமுக்கு அப்பொழுது பெரிய ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியம், சந்ததி என்று ஒன்று இல்லை. கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இப்ப 2 இடங்களிலும் கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, தேவனோடு நெருங்கி வாழுங்கள். தேவனோடு நாம் நெருங்கி வாழும் பொழுது நம்மிடத்தில் எது நெருங்க வேண்டும், எது நெருங்கக்கூடாது என்பது தேவன் பார்த்து கொள்வார். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஊழியக்காரனோடு தயவு செஞ்சு நெருக்கமா வாழாதீங்க. ஆண்டவரோடு மட்டும் நெருக்கமா வாழுங்க. ஒரு ஊழியக்காரரோடு நெருக்கமா வாழும் பொழுது, நெருக்கமா இருக்கும் பொழுது அவருடைய குறைகள், பலகீனங்களை தெரிந்து கொள்ளுவோம். பிறகு நாம் அவர்களையே குறை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் மட்டும் நெருங்கும் பொழுது நம்முடைய குறைகள் நிறைவாகும், நம்முடைய பலகீனங்கள் பலமாக மாறும். தேவனோடு நெருக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். எது நம்மை நெருங்க வேண்டும், நெருங்கக்கூடாது என்பதை தேவன் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென்.